ஹிரோஷிமா நாகசாகி ஆகஸ்ட் 1945 வருடம். இதனிடையே நவீன அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி ரகசிய திட்டத்தின் மூலம் அமெரிக்கா அணுகுண்டுகளை தயாரித்திருந்தது. அதாவது எதிர்பாராத விதமாக ஜப்பான் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பேர்ல் ஹார்பர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லைங்களா. அதை பார்த்திங்கன்னா அமெரிக்கா மறக்கவே இல்லை. அதை மனசில் வச்சுக்கிட்டு அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, நவீன அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி ரகசிய திட்டத்தின் மூலம் அமெரிக்கா அணுகுண்டுகளை பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்த்திங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. வழக்கமான வெடிமருந்து குண்டை காட்டிலும் பெருமளவிலான சக்தி கொண்டதாக இந்த குண்டுகள் பார்த்திங்கன்னா விளங்குச்சு. சரிங்களா. அதாவது நார்மலான குண்டை விட இது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஹீரோஷிமா நாகசாகி அந்த அணுகுண்டு வெடிப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமான ஒரு இதாக இருந்தது. ஜப்பானிய படைத்தளபதிகள் சரணடைய மறுத்த போது அமெரிக்கா ஜப்பானின் ஹீரோஷிமா நகர் மேலே ஒரு அணுகுண்டை பார்த்திங்கன்னா வீசினாங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சரணடைஞ்சிடுங்க, நாங்கள் உங்களை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அமெரிக்கா. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க ஜப்பானிய படைத்தளபதிகள், எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த அணுகுண்டு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஜப்பான் கிட்ட தெரியவே தெரியாது. அதனால் இவங்க முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு அணுகுண்டை வீசிட்டாங்க. எங்கே ஹீரோஷிமா நகர் மேலே பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஜப்பானுடைய ஹீரோஷிமா நகர் மேலே ஒரு அணுகுண்டை வீசிட்டாங்க. சரி, இப்போ சரணடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பின்னரும் ஜப்பானியர் சரணடைய மறுத்ததுனால மற்றொரு அணுகுண்டு நாகசாகி மேலே பார்த்திங்கன்னா வீசப்பட்டது. இதுதான் பார்த்திங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்பு. இன்னொரு அணுகுண்டு நாகசாகி மேலே வீசிட்டாங்க. இறுதியாக ஜப்பான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 1945 அவங்களுடைய சரணடைதலை பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2, 1945 முறையாக கையெழுத்திட்டதும் இரண்டாம் உலகப் போர் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜெர்மனி, இத்தாலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. 1941, 42, 43 வாக்கிலே கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. ஜப்பான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா இதில் அணுகுண்டை போட்டு அடக்கிட்டாங்க அமெரிக்கா. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஜப்பான் எப்போ அவங்களுடைய சரணடையத்தில் அறிவித்தாங்க அப்படின்னா, அணுகுண்டு போட்டதுக்கப்புறமா ஆகஸ்ட் 15, 1945 முதல் உலகப் போர் எப்பொழுது முழுமையாக முடிவுக்கு வந்தது அப்படின்னா செப்டம்பர் 2, 1945 முறையாக கையெழுத்திட்டதும் ஜப்பான் பார்த்திங்கன்னா முறையாக கையெழுத்திட்டதும் இரண்டாம் உலகப் போர் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜப்பானுடைய மேப் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மஞ்சள் கலர் ஸ்டார் போட்டு ஹீரோஷிமா நாகசாகின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அங்கே தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கா அணுகுண்டை பார்த்திங்கன்னா வீசியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்பு 1945.